குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை 2/8/2026. ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ், சேலம்லாம் ஒரே மழை. உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள். எல்லாம் ஓட்டு வீடாக இருக்கும், மேலேருந்து எடி தொல்லை தாங்கல, எல்லாம் போட்டு ஒரே மண்ணாக உடுத்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தெரியுதா? 2/8/2024 ஆகஸ்ட் பிறந்துருச்சு. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள், பராப வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள், சதுர்த்தி திதி. ஆடி 17 ஆகிப்போச்சு. தள்ளுபடியில் தான் துணி கிணி எடுத்திங்களா? ஆடினாவே தள்ளுபடி தான். துணி கிணி எடுத்திங்களா? எந்த பொருள் வேணாலும் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம். இன்று சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் போக்கும் சங்கடகர சதுர்த்தி. சந்தோஷத்தை அள்ளித்தரும் சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானுக்குரியது. நீங்கள் வந்து இன்றைக்கி விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்க. அருகம்புல் வைத்து வழிபாடு பண்ணலாம். இந்த பூ அந்த பூ வச்சு இது பண்ணலாம். அது என்ன, ஒரு கொட்டக்காமரி இருக்குங்க, அந்த பூ. ராகு காலம் 4 to 6. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நம்ம வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை செய்வோம். 4 to 6 ராகுகால பூஜை பண்ணுங்க. குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30, நல்ல நேரம் 7:45 to 8:45, மாலை 3:45 to 4:15, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, இரவு 1:30 to 2. திதி சதுர்த்தி திதி. இன்றைய ராசி பலன்: மேஷம் நிம்மதி, ரிஷபம் நேர்மை, மிதுனம் ஆர்வம், கடகம் பரிசு, சிம்மம் பாராட்டு, கன்னி விருச்சிகம், துலாம் பயணம், விருச்சிகம் ஓய்வு, தனுசு பக்தி, மகரம் சலனம், கும்பம் கவனம், மீனம் நன்மை. காட்டி வைத்த காய்ந்த திராட்சை பழத்தை பசும்பாலில் ஊற வைத்து பிழிந்து அதை வடிகட்டி குழந்தைகளுக்கு கொடுத்தால் மலச்சிக்கல் மலரும். நாமளும் சாப்பிடலாம், மலச்சிக்கல் மலரும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு ஆண்டவன் இருக்கிறார். எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். நாளைய விசேஷங்கள்: ஆடி 18 3ஆம் நாள் திங்கக்கிழமை. ஆடி 18 கத்திக்கல் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம ஆடி முடிஞ்சு 18லே தொடங்கலாம். ஆடி 18 முடிஞ்சால் கூட தொடங்கலாம். வந்து நீருக்கு வந்தனம் செய்யும் அந்த நாள். எல்லாத்துக்குமே நம்ம வந்தனம் செய்வோம். அதுக்கு நீருக்கு வந்தனம் இன்னைக்கு ஆடி மாதம் 32 தேதி இருக்குது. அப்புறம் ஆவணி 1. இந்த மாதம் ஆடிப்புறம் திருவாடிப்புறம் வரும். அம்மனுக்கு வந்து வளைகாப்பு, வரலட்சுமி விரதம் வரும்னு நினைக்கிறேன். ஆடியில் வந்து நாளை ஆடி 18. நீர்நிலைகளில் எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீருக்கு வந்தனம் செய்யும் நாள். இல்லை வீட்லேயே பைப்பு வரும், கிணறு இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பூஜை போட்டு பழங்கள்லாம் வாங்கி வச்சு பூஜை போடுறது வழக்கம். ஆடி 18 நாளே ஒரு இதுதான். நீர்நிலைகளுக்கு சென்றால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக இருங்க. கத்திக்கலைன்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு பூஜை பொருட்கள் அதுன்றதால அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுவாங்க. ஆடி 18ங்கிறது. அப்புறம் மாங்கல்ய கயிறு மாட்டிக்குவாங்க. மெயினாக காப்பரிசி செய்வாங்க. அரிசியை நல்லா ஊற வச்சு பாகு காய்ச்சி ஊற்றி தேங்காய் பல்லாக அறுத்து அதை எண்ணெயில் வறுத்து அதில் போட்டு ஏலக்காய் 2 தட்டி போட்டு செய்வாங்க காப்பரிசி. நாளை காப்பரிசி செஞ்சு சுவாமிக்கு வச்சு நிவேதனம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆடி 18 நாளே காப்பரிசி தான் ஞாபகம் வரும். அதனால் நீங்கள் இதை காப்பரிசி செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கே அது தெரியும். பச்சரிசி தான் ஊற வைப்பாங்க. அதை நீங்கள் செய்யுங்க. காப்பரிசி. நாளைய விசேஷங்கள் வந்து ஆடி 18. நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லைன்னா என்ன இருக்குது? நீர் தான் ஆதாரம். எல்லாத்துக்கும் ஆதாரம் நீர் தான். அதனால் அப்படிப்பட்ட
பயங்கர நேற்றுல செம்ம மழை சேலத்தில். உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் அந்த அணெல்லாம் குடிக்கவே தண்ணியிலையும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அறிஞர்களின் கூட்டம் ஒரு உயிருள்ள வாசகசாலை. ஓய்வு ஓர் அழகான உடை, ஆனால் அதை இடைவிடாமல் அணிவது ஆபத்து. முருங்கைப்பூவை பருப்புடன் சமைத்த உடனே கண்ணெரிச்சல், வாய் நீர் ஊறல், வாய் கசப்பு மாறும். நான் இன்னும் முருங்கைப்பூவை சமைச்சு சாப்பிட்டதில்லை. நீங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இன்னும் முருங்கைப்பூ சாப்பிட்டதில்லை. பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் சாப்பிட்டாக்கா உடம்பு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் எப்படி காப்பரிசி செய்வீங்க, எப்படி ஆடி 18 கும்பிடுவீங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆடி 18 காப்பரிசி செய்கிறது. அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா வடிச்சுக்குவாங்க. இல்லை, அரிசியை கொஞ்சம் அப்படியே பச்சரிசி நல்லா கழுவி உணர்த்தி விட்டு பாகு காய்ச்சி ஊற்றி தேங்காயை பல்லுக்கெல்லாம் நறுக்கி போட்டு அதை வறுத்து தான் போடுவாங்க. வறுத்து 2 ஏலக்காய் தட்டி போட்டு இது பண்ணணும் காப்பரிசி. திரும்பியும் கொஞ்சம் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் காப்பரிசி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் எப்படி செய்வீங்கிறது சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உங்களை போர் அடிக்க விரும்பல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவல் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. எந்த கஷ்டமும் கடனும் தீரப்போகிறதில்லை. மனசு கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.